அன்பர்களுக்கு வணக்கம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பொதினி ஆவினன்குடி என்றெல்லாம் போற்றி புகழப்பட்ட தலம். பழனி ஆகஸ்ட் மாதம் 24, 25 தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து நடத்தும் அற்புதமான முருக மாநாடு. நம்முடைய தமிழர் மாநாடுனே சொல்லலாம். ஏன், நம்முடைய தமிழ் தெய்வம் யார்? தமிழ் கடவுள் அழகன் முருகன் அல்லவா? முருகன் என்றால் அழகு, இளமை, வீரம் எல்லாமே அவன்தானே. அவனை கொண்டாடும் விதமாக இந்த மாநாடு நடக்க இருக்கின்றது. இது நம்ம வீட்டு திருவிழா. என்னெல்லாம் இருக்கும் அந்த மாநாட்டுல? நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட அறுபடை வீடுகளும் அற்புதமாக கண்காட்சியாக நமக்காக காண்பிக்கப்பட இருக்கின்றன. அறுபடை வீடு மட்டுமா, முருகனை போற்றும் பிற கோயில்களையும் அங்கு சென்றால் நாம் தரிசனம் செய்யலாம். ஆன்மீக சொற்பொழிவுகள், பட்டிமன்றம், கருத்தரங்கம், இப்படி தமிழாலேயே முருகனை அப்படியே கொண்டாட இருக்கின்றோம். ஆதீனங்களின் ஆசியுரைகள், 15 முருக அடியார்களின் பேரில் விருதும் வழங்க இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து இனிய தமிழில் உரையாற்ற இருக்கின்றார்கள். இது அகில உலக முருக மாநாடு. எல்லாரும் வரணும், முருகனை கொண்டாடுவோம். அவனுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்? அருளையும் புகழையும் கொடுக்கும் அந்த வள்ளலுக்கு நாம் அனைவரும் பழனியில் கூடி இந்த மாநாட்டை கொண்டாடுவதே அவனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை. இனமென தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கூன் காக்க, இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. முருகனையும் முருக அடியார்களையும் எக்காலத்திலும் பிரிக்க இயலாது. அனைத்துலக முத்தமிழ் முருக மாநாட்டில் நாம் அனைவரும் இணைவோம். முருகனை முத்தமிழால் ஆராதிப்போம்.